அப்போதெல்லாம் கடற்கொள்ளை என்பது அவ்வளவு பிரசித்தம். தகுந்த வீரர்கள், கொஞ்சம் நவீன ஆயுதங்கள், பாய்மரங்களை சற்றென்று திசை திருப்பும் ஊழியர்கள், அவற்றை கட்டளையிட்டு அவ்வளவு பெரிய கப்பலை, பாய்மர கப்பலை கண்ணிமைக்கும் நேரத்தில் திசை திருப்புவதால் மட்டுமே கப்பலை வேறு திசைக்கு விரட்ட முடியும். அப்படி ஒரு தலைமை, இதெல்லாம் வேண்டும். அதில் மிகவும் பலவீனமாய் இருந்தனர் எகிப்தியர். கொள்ளை கப்பலை கண்டாலே டப் டப் என்று வாளை போட்டுவிட்டு கையை தூக்கி விடுவது. கொள்ளை கப்பலோ இந்திய கப்பல். அப்போது இந்திய கடற்கொள்ளையில் மிகவும் புகழ் பெற்றவன் இளைய பல்லவன். அந்த இளைய பல்லவன் கப்பல் என்றால் அகில உலகமும் நடுங்கும். நவீனமாய் தன் கப்பலை அப்போதே வடிவமைத்திருந்தான். எல்லாமே இயந்திரமயம்தான். நன்றாக கம்பிகளால் சுற்றி சுற்றி டைட்டாக ஏற்றி வைத்திருக்கும் ஒரு சுக்கனால் சுமார் 100 எரிப்பந்தங்கள் உடனடியாக கொளுத்தப்பட்டு அந்த கம்பியின் டைட்டான பகுதி கோடாரியால் வெட்டப்பட்டால் அப்படி ஒரு முழு வேகத்தில் சுழன்று நாலா பக்கமும் தீப்பந்தங்களை அள்ளி வீச எந்த எதிரி கப்பலுக்கும் அது என்ன வித்தை என்றே தெரியாது. அந்த இளைய பல்லவன் நல்லவன், வல்லவன், அற்புதமானவன். ஆனால் கடல் கொள்ளையை முடித்து வைக்க அவனுக்கு அப்பனாக இறங்கி வந்தவன் அகுதா. அது இந்த நூலுக்கு தேவையில்லை. அந்த இளைய பல்லவன் கப்பலை பார்த்ததுமே அந்த குமாரனுக்கு இதுதான் நாம் பயணிக்க வேண்டிய உண்மையான கப்பல் என்ற முடிவுக்கு வர, இதற்குள் எகிப்திய வீரர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு பொருட்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு இளைய பல்லவன் அந்த கப்பலை மூழ்கடிக்க நங்கூரத்தை வெட்டும் போது ஐயா என்று ஒரு பிஞ்சு குரல். திரும்பி பார்த்த இளைய பல்லவன் அந்த செம்பட்டை முடியும், ஊதா நிற கண்களும், முழுக்கின்ற கன்னங்களும், அவனின் தொலதொல உடையும் பார்த்த மாத்திரத்தில் பிடித்து போக சைகையாலே அவன் கன்னத்தை வருடி என்ன வேண்டும் என்று கேட்க, அவனுக்கும் அவன் மொழி தெரியாமல் அந்த கப்பலை காட்ட குமாரன் ஒரு இந்திய கப்பலில் கால் பதித்தான். அங்கும் ஓடி ஓடி வேலைகளை செய்தான் தேவகுமாரன். இளைய பல்லவனுக்கு உணவுகளை எல்லாம் பரிமாற அவன் நீ வேலையே செய்யக்கூடாது என்று கூறினான். கப்பல் அடுத்த கப்பலை தேடி பயணித்துக் கொண்டிருக்க கீழ்த்தளத்தில் அந்த வெள்ளைக்கார குமாரனோட இளைய பல்லவன் அவனுக்கும் ஒரு வாளை தூக்கி போட்டு விளையாட்டாய் சண்டையிட மெல்ல மெல்ல இந்திய போர் முறை டக்கென்று உங்கள் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார்.